செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவின் மூலமாகவும் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணும்படி கட்டளை பெற்றிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வார்த்தையினால் நீர் பொறுமையை எங்களுக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறீர். எங்களுக்குள் இன்னும் பொறுமை, நீடிய சாந்தம், தேவனுடைய சுபாவங்கள் எங்களுக்குள் உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தினுடைய இந்த இறுதி பாகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 2024 ஆண்டவரே நாங்கள் சந்திக்க எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் அறுவடையின் ஆண்டாக இன்னும் சந்திக்கப்படாதவர்கள் சந்திக்கப்படவும், சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்கள் விசுவாசிக்கவும், கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மறுபடியும் பெற்றெடுக்க கற்ப வேதனை திருச்சபைக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ்ந்து காண்பிப்பதற்கு பலன் உண்டாகட்டும். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை இந்த ஆண்டிலும் கட்டளையிடுவீராக. காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024க்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஸோ இந்த நாளினுடைய சிந்தனைக்கு பிற்பாடு 1 சாமுவேல் 21 இன்னும் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளாம சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். 1 சாமுவேல் 21 ஆனால் 1 சாமுவேல் 12 இந்த 20 வரைக்கும் நிதானமாக நான் எப்படி வேதத்தை அணுகுவனோ அந்த விதத்தில் உங்களோடு கூட நான் நிதானமாக பகிர்ந்து கொண்டேன். 1 சாமுவேல் 21 இன்னும் கொஞ்சம் வேகமாக நாம் நகர்ந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 24 34 வரைக்கும் இந்த வேத பகுதியை பிரெஞ்சில் அந்த வார்த்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, மோட் டு கான்ட்ரபாயிண்ட். இது அதிகமாக இந்த தியேட்டர் அல்லது இந்த நாடகங்களில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஒரு கான்வர்சேஷனில் கான்ட்ரபாயிண்ட், ஒருத்தவங்க சொல்றதுக்கு மாறாக ஒன்று சொல்றது, அதற்கு மாறாக இவங்க சொல்றது, இதற்கு எதிர்த்து அவங்க சொல்றது கான்ட்ரபாயிண்ட் சொல்லுவாங்க. சவுல் ராஜாவுடைய கேள்விக்கு யோனத்தானுடைய பதில், அது சவுல் ராஜாவுக்கு கோபத்தை கொடுக்குது. பிற்பாடு யோனத்தானுடைய கேள்விக்கு சவுலுடைய பதில், அது யோனத்தானுக்கு கோபத்தை கொடுக்குது. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்ததாக வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம், கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து யோனத்தான் போனதாக வாசிக்கிறோம். இங்கே ஒரு அப்பாவும் மகனும் கோபப்பட்டுக்கிற ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல். ஒருத்தர் தீமைக்காக கோபப்படுறாரு, கெட்ட எண்ணத்தோடு கெடுக்கணுன்ற எண்ணத்தோடு கோபப்படுறாரு. இன்னொருத்தர் நியாயமான ஒரு கோபம், அது அன்பினால் வருகிற ஒரு கோபம், அங்கே அநீதி நடக்குதே என்கிற ஒரு கோபம். ஸோ இந்த 2 பேருடைய இந்த கோபங்களை இங்கே நாம கவனிக்க முடியும். இங்க சவுல் ராஜா எப்படி தாவீதை அவர் அழைக்கிறார் பாருங்க, எப்படி கூப்பிடுறாரு தாவீதை, எப்படி சவுல் ராஜா கூப்பிடுறாரு. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். மருமகன் இன்னும் வரல அப்படி கேட்டிருக்கலாம், அல்லது இந்த மாவீரன் எங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம், அல்லது பேர் சொல்லி தாவீது எங்கன்னு கேட்டிருக்கலாம், குறைந்தபட்சமா தாவீது எங்கனாவது கேட்டிருக்கலாம். ஆனா தாவீதுன்னு கூட பேர் சொல்ல கூட விரும்பாம ஈசாயின் மகன் எங்க அப்படின்னு தான்
சவுல் ராஜா கேட்கிறார். அவருடைய வார்த்தையில அந்த பேரை உச்சரிக்க கூட விருப்பம் இல்லை. சில பேர் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இந்த பேரை மட்டும் வைக்கவே கூடாதுன்னு விரும்புவாங்க. அது என்னதான் கிறிஸ்தவ பேரா பைபிள் பேரா இருந்தாலும் கூட, அது ஜோசஃபா இருக்கலாம், அது டேவிட்டா இருக்கலாம், அது சாமுவேலா இருக்கலாம். ஆனா அவங்க இந்த பைபிள்ல இருக்கிற டேவிட்டு, ஜோசப், சாமுவேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில சந்தித்த ஒரு தவறான ஒரு நபர் அந்த பேர் மட்டும் வச்சிடவே கூடாது. அது ஒரு மிருகத்துக்கு கூட அந்த பேர் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு, பகை, அந்த அளவுக்கு ஒரு கோபம். அந்த பேரை வாயால கூட சொல்றதுக்கு பிடிக்காது. இங்க சவுலால தாவீதுன்னு பேர் சொல்ல முடியல. ஈசாயின் மகன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை சாதாரண ஒரு குடிமகன், அந்த குடிமகனுடைய மகன் எங்க அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு. இதே வார்த்தையை அவர் ஒரு ஆசாரியன்கிட்ட சொல்றதையும் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம். இங்க தாவீது தப்பி அங்க நோப் என்கிற ஒரு ஊருக்கு அங்குள்ள ஒரு ஆசாரியன் ஆகிய அகிமேலுக்கு இடத்துல 21வது அதிகாரத்துல தாவீது போறாரு. ஆனா 22ல அந்த அகிமேலேக்கு என்கிற அந்த ஆசாரியனை கூட சவுல் ராஜா எப்படி அழைக்கிறார்னா, 1 சாமுவேல் 22:12, அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் அப்படின்னு தான் அழைக்கிறார். அகிமேலேக்கே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம், ஆனா அகிதூபின் குமாரனே, அந்த பேட்டர்னே அவருடைய பேச்சே எப்படி மாறிடுச்சுன்னா, அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது கூட இல்லை. அது ரொம்ப அவங்கள ஒரு மட்டமா நடத்துறது. இது மற்றவங்களை கனம் பண்ண தெரியாத ஒரு மனநிலை. நாம் மற்றவங்களை எப்படி கனம் பண்றோம், அதுலேயும் தங்களிலும் மேலானவர்களாக அவங்கள நினைக்கிறோமா, அவங்கள மதிக்கிறோமா என்கிறத சுருக்கமாக நான் சொல்றேன். ஈசாயின் மகன் என்று அவர் தாவீதை அழைத்தது. அடுத்தது தன்னுடைய சொந்த மகனை எப்படி அழைக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 20:30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. அது ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, இங்க எழுத்து தமிழ்ல ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனேன்றத சுருக்கமா சொல்லணும்னா வேசியின் மகனே. அதாவது உனக்கு நான் அப்பா இல்லை, உனக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியல, உன்னுடைய அம்மா நடத்த கெட்டவள், நீ ஒரு இல்லெஜிட்டிமேட்டான ஒரு குழந்தை, நீ ஒரு சட்ட ரீதியா பிறந்த குழந்தை இல்லை, உங்க அம்மாவுடைய தவறான நடத்தையினால் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக மகனையே, சொந்த மகனையே அவர் ஒரு வேசியின் மகனை போல அவர் அழைக்கிறார். அது ஆங்கிலத்தில் சன் ஆஃப் பெர்வர்ஸ் ரெபெலியஸ் உமன். அது ரொம்ப தூஷணமான வார்த்தைகள். மூன்றாவது, அவர் தாவீதை மட்டும் அவர் இழிவா இலக்கரமா நடத்தி பேசல. அடுத்து மகனை அவர் ஒரு தூஷண வார்த்தைகள்ல, கெட்ட வார்த்தைகள்ல தூஷிக்கிறது மட்டும் இல்ல, மூன்றாவது தன்னுடைய சொந்த மனைவியை அசிங்கப்படுத்துறார். எப்படி அசிங்கப்படுத்துறாருன்னா, 30வது வசனத்தின் பிற்பகுதி, உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. அதாவது உன்னுடைய அம்மாவை நிர்வாணப்படுத்தி விட்டாய் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறார். இதெல்லாம் என்னன்னா, அவருடைய மனைவியை அவர் தூஷித்து, மகனை தூஷித்து, தாவீதின் மேல இருந்த கோபத்து நிமித்தம் அவர் தன்னுடைய சொந்த கையினால சொந்த கண்ணையே குத்துறார். இது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல, ஊழியத்துல இந்த பகை, கசப்பான வேர் முளைத்து எழும்பினா, அதாவது கசப்பான வேர்ன்னு தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். அது ஆழமா ஒரு வேர் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பிற்பாடு அதனுடைய பலன், அந்த மரம், அந்த கொடி, அதனுடைய விளைவுகள் எல்லாமே அது அந்த காயினுக்குள்ள வந்த அந்த ஒரு எரிச்சல், அது ஒரு கொலைகாரனாவே மாத்திருச்சு. சொந்த சகோதரனையே கொலை பண்ற அளவுக்கு காயின் மாறி போனது போல. இங்க சவுல் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் தாவீத நிமித்தம் அவங்கள அவர் அவமானப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம்.
மத்தேயு 12வது அதிகாரத்தில் இதை இயேசு கிறிஸ்து எப்படி விளக்கி சொல்லியிருக்கிறார் பாருங்க. மத்தேயு 12, 34, 35. விரியன் பாம்பு குட்டிகளே, மத்தேயு 12, 34, 35. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் 36. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். When hateful feelings are in the heart, it does not take much for angry words to come out of the mouth. உள்ள அந்த வெறுப்பான கசப்பான உணர்வுகள் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் கோபமான வார்த்தைகளாக வெளிவருவதற்கு அதிக நேரம் எடுக்காது. அதாவது இந்த வேத பகுதியை, இந்த குறிப்பிட்ட இந்த சத்தியத்தை சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது எனக்கு புதுமையாக நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னா, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் வசனங்கள் 5 இது தெரிந்த வேத பகுதி. நாக்கை குறித்து யாக்கோபு மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆலோசனை. யாக்கோபு அவர் அப்போஸ்டல் ஆஃப் பிராக்டிக்கல் அப்போஸ்டல்னு சொல்லுவாங்க, நடைமுறையான அப்போஸ்தலர். அவர் நடைமுறையான வாழ்க்கையில் கிரவுண்ட் ரியாலிட்டியை பிராக்டிக்கல் லைஃப்க்கு அவர் மூலமாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 5-8 வாசிக்கும் போது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அந்த 6வது வசனம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. என்னன்னா, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இது NIV பைபிள் எப்படி இருக்குன்னா, the tongue is itself set on fire by hell. நரகத்தினுடைய நெருப்பு நாக்கில் இருக்குதான். BBE டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, the tongue is getting its fire from hell. நரகத்தில் இருக்கும் நெருப்பை நாக்கு எடுத்துக்கொள்ளுகிறது. 6வது வசனத்தை திரும்ப வாசிக்கிற, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. என்னுடைய நாக்கில் ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு எங்கிருந்து வருது? அது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுது. நரகத்தில் எரிகிற அந்த நெருப்பு நம்முடைய அவயவங்களில் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடும். அப்படின்னா இந்த உடலை அழிக்கக்கூடிய சக்தி இந்த நாக்குக்கு இருக்கு. கோபம் அப்படின்றது அது ஒரு மருந்தே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி, ஒரு கேன்சர், ஒரு எய்ட்ஸ், அதுபோல ஒரு கொள்ளை நோய் அப்படின்னு சொன்னால் அது கோபம்தான். அதை நம்மளுடைய மனநிலையை, நம்மளுடைய உடல் நிலையை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை, நம்மளுடைய முகக்கலையே மாற்றிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இருண்ட முகமாக இருப்பாங்க. அப்படியே முகம் பார்த்தாலே உருன்னு தான் இருக்கும். அவங்க சிரிப்பாங்க, ஆக்சுவலாக அது உருன்னு இருக்கும். அவங்க சிரிக்கிறாங்களா கோவப்படுறாங்களான்னு தெரியாது. ஆனால் அது ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் ஸ்மைலுன்னு சொன்னால் கூட அவங்க உருன்னு தான் அவங்க முகம் இருக்கும். அந்த மாதிரி கோவப்பட்டு தோல் ஒரு மாதிரி உடும்பு தோல் மாதிரி மாறி கருத்து போய் ஆள் அடையாளமே தெரியாமல் ஆரோக்கியம் கெட்டு போய் அவங்க ஒரு மாதிரி கோபம், ஒரு மாதிரி அதை ஜூவில் வைக்க வேண்டியவங்க, அதை ஒரு மிருக கண்காட்சியில் வைக்க வேண்டிய நபர் மாதிரி மாறி போயிடுவாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படிப்பட்டவங்களோடையும் மனைவியாக, அப்படிப்பட்டவங்களோடையும் கணவராக சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நரக அக்கினியினால் கொளுத்தப்பட்ட நாக்கை அந்த நாக்குக்கு ருசியாக வேற சமைச்சு போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்களுடைய ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்திடுது, அவங்களுடைய முழு அவயவத்தையும் அது கரைப்படுத்திடுது. என் வாழ்க்கையும் போச்சு, என் உடம்பும் போச்சு. நரக அக்கினினால கொளுத்தப்பட்டிருக்கு நாக்கு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல வந்து இறங்கும் போது அக்கினிமயமான நாவுகளோடு வந்து இறங்கினார். அவங்க நாக்கத்தான் தொட்டாரு. ஏசாயாவுடைய நாக்கத்தான் அந்த கொரட்டுனால அந்த தூதன், அந்த கேருபின் தூதன் அந்த பரலோக அக்கினியை எடுத்துட்டு வந்து தலையிலயோ கண்ணுலயோ கையிலயோ கால்லயோ அங்கெல்லாம் வைக்கல, ஏசாயோட நாவை தான் தொட்டார். ஸோ நம்மளுடைய அவயவத்துல நரக அக்கினி நம்ம உடலுக்குள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது நாக்கு. அதனால்தான் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில கூட சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கும்போது அவர் கேட்டது என்னன்னா, லாசருனுடைய நுனி விரல்னால தண்ணியை தொட்டு என் நாக்கை குளிர பண்ணும். நரக தீயில இருக்கிற அந்த உலக ஐஸ்வர்யவான் அந்த உலக ஏழையை பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற உலக ஏழையை பார்த்து நரகத்தில் இருக்கும் உலக ஐஸ்வர்யவான் கேட்டது என்னன்னா, என் நாவை குளிர பண்ணும். அப்படின்னா நாக்கு இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நரகத்துல. அந்த நரக அக்கினியினால் கொளுத்தப்பட்ட நாக்கு, இது நரகம் பேசுது அப்படின்னா அது கோபம்தான். இதுதான் சொன்ன நான் புதுசா இந்த தியானத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னா, த ஃபயர் ஃப்ரம் ஹெல். நரகத்தில் இருக்கும் நரகத்தை போய் பார்க்க முடியுமானா பார்க்கறதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. செத்தாதான் பரலோகம் போகாதவங்க தான் பார்க்க முடியும். ஆனா இப்போ இந்த உலகத்துல நீங்க பரலோக தரிசனம் வருதோ இல்லையோ, நரகத்தை ஈஸியா நீங்க பார்க்கலாம்னா கண்ணாடியில போய் வாயத்திலிருந்து நாக்க பாருங்க, அடுத்தவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க, அதுல தெரிஞ்சிரும் இது நரக அக்கினியினால் கொளுத்தப்பட்ட வார்த்தையா நாக்கா, இல்ல பரலோக அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிற அந்த தூய நெருப்பினால் இருக்கிற தூய்மையான வார்த்தையா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே ஆளு ரெண்டு நெருப்பு ஒரே ஆள் வந்து நரக அக்கினியும் பேசுறாரு 5 to 6, அதுக்கப்புறம் 6 to 8 பாத்தீங்கன்னா பரலோக நெருப்புனால பேசுறாரு, திரும்ப 8 to 8:30 அவர் வந்து நரக நெருப்புனால பேசுறாரு. அதாவது தண்ணி கலந்த பால் இருக்குது மாதிரி, பால் கலந்த தண்ணி மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். நரக அக்கினியும் இருக்குது, பரலோக அக்கினியும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது எதுன்னா இந்த நாக்கில் தான். இந்த சவுலுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா போனதுக்கு காரணம் என்ன? அந்த நாவு. லூக்கா 16:24 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுதான் அந்த ஐஸ்வர்யவான் சொன்ன வார்த்தை. தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அந்த வார்த்தையை கோடு இடுகிறவங்க கோடு இட்டுக்கலாம். என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உலக ஏழை, அவங்களுடைய நுனி விரல்ல தண்ணி இருந்துச்சுன்னா அது நாவை குளிர பண்ணும். நாம் மற்றவங்களுடைய நாவை குளிர பண்ணுகிறவர்களாகவும், அதே நேரத்தில் குளிர்ந்த நாக்கு, ஜில்லுன்னு இருக்கணும். நாக்கு சில்லுன்னு இருக்கணும், சூடா இருக்கக்கூடாது. அது நமக்கும் உடம்புக்கு கெடுதி. நாக்கில் ஜுரம் வரக்கூடாது, ஃபீவர் வரக்கூடாது. அடுத்தவங்களுக்கும் அது தொற்றும், அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடும், நம்மளுடைய அவயவங்களை கரைப்படுத்திடும், வீணா போயிடும், உறவுகள் பிரிஞ்சு போய் தனி மரம் தோப்பாகாதுன்ற மாதிரி எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி கடைசியா தனியா போய் அது ஒரு உயிரோட புதைச்ச மாதிரி அந்த வாழ்க்கை. அதனால மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தான் ஏற்ற துணையை கொடுத்தாரு. அந்த துணையும் எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாம அவங்களும் கூட இருந்துகிட்டு, எதுக்காக துணையோடு இருக்கிறோன்னு நமக்கும் தெரியாம அவங்களோட இருந்துகிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க,
பிள்ளையே விட்டுடுவாங்க. 2வது பிள்ளைக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது ஆக்சிடென்டா பிறந்துருச்சு அப்படின்வாங்க, இது ஒரு விபத்துன்னுவாங்க. 3வது பிள்ளையே அது ரொம்ப கொடூரமான விபத்துன்னுவாங்க. 4வது பிள்ளைலாம் எந்த கணக்குல வைப்பாங்கன்னு தெரியல. எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் தான். எந்த பிள்ளையும் விபத்துலாம் கிடையாது. இது ஒன்றும் ஆக்சிடென்ட்லாம் இல்லை. ஆக்சிடென்ட்னா அவர் பாலியல் துன்புறுத்தல்ல அவரை கைது செய்யணும். ஏன்னா அவர் அங்க ஏதோ ஒரு பலாத்காரம் நடந்திருக்குது. அதனால ஆக்சிடென்ட்லாம் சொல்லக்கூடாது. இங்க ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் தான். நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த குடும்பம் ஒரு குளிர்ந்த நாக்கா இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல உறவை கட்டுவதற்கு, தனிமைப்படுத்தப்படாம, குடும்பம் இருந்தும் தனிமையா பல பேர் இருக்கிறாங்க. சில பேர் தனியா இருந்தும் கூட குடும்பமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய குடும்பங்கள் உறவுகள் இருக்கு. சில பேருக்கு குடும்பம் இருந்தும் ஒண்டிக்கட்டையா தனிமையா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, தனிமைப்படுத்தி கொண்டார்கள். ரெண்டும் இருக்கு. தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் உண்டு, தனிமைப்படுத்தி கொண்டவர்களும் உண்டு. நுணலும் தன் வாயினால் கெடுன்ற மாதிரி நல்ல மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, இருக்கிறாங்க. ஆனா வாழ தெரியாம இன்னைக்கு பல பேர் அவங்கள தனிமைப்படுத்தி கொண்டாங்க. அவங்க வாயினாலேயே பெருமையா பேசி, கோபமா பேசி, கடைசியா அங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இல்லை, அவங்க தனி மரமா போயிடுறாங்க. இந்த சவுல் இந்த கோபமான வார்த்தைகளை பேசினது போல நாம் இல்லாம நாவை குளிர்ந்த நிலையில் வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வசன பகுதிகளை வாசித்து இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கூட்டத்திலிருந்து 1 சாமுவேல் 21 நாம சிந்திப்போம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 32 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 20:32. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 முறை சவுல் ஈட்டியை தூக்கி தூக்கி எறிகிறார். 1 சாமுவேல் 20:33 மகன் மேலேயே ஈட்டியை எறிகிறாரு. 1 சாமுவேல் 18:11, 19:10 அங்கேயும் கோபத்தோடு கூட தாவீதின் மேலே ஈட்டி எறிகிறார். ஆனா இந்த 3 முறையும் ஈட்டி தாவீது மேலையும் குத்துல, யோனத்தான் மேலையும் குத்துல. கோபத்தோடு நாம எரிகிற ஈட்டி அல்லது நாம நம்முடைய செயல்களில் அது குறி தவறும். அது அந்த குறி நோக்கம் சரியா இருக்காது. எதிரில் இருக்கிறவங்க யாரை நம்ம தாக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தப்பித்துக் கொள்வார்கள். அவங்கள கடவுள் காப்பாற்றுவார். மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. 3 முறையும் ஒரு ராஜாவா இருந்து ஒரே ஒரு ஆளை ஒரு ஈட்டினால குறி வச்சு குத்துறது கூட சவுல் தெரியல. அந்த அளவுக்கு கோபம் குறி தவற செய்யும். இதை நான் ரொம்ப டீப்பா போகல, லைட்டா அதை தொடுறேன். 34 கோபதாபமாக யோனத்தான் பந்தியை விட்டு எழுந்திருந்தாலும், அப்பா தன்னை வேசியின் மகன் என்று சொன்னாலும், தன்னுடைய அம்மாவை அவமானப்படுத்தி உன் தாயின் மானத்திற்கு வெட்கமானவன் அப்படின்னு பேசினாலும், மாறுபாடுள்ள பெண்ணுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அம்மாவை அவங்களுடைய நடத்தையை அசிங்கப்படுத்தினாலும் அதெல்லாம் யோனத்தானுக்கு வேதனை உண்டாக்கல. 34 கடைசி வரி, தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. ஒரு தேவ பிள்ளைய, ஒரு ஊழியத்தை, மிஷினரி பணிய, சுவிசேஷ பணிய, அதற்கு முட்டுக்கட்டையா, அதற்கு எதிரடையாக எடுக்கப்படுகிற செயல்கள், சூழ்ச்சிகள், சுவிசேஷ முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கிறவங்க அவங்கள வளர்த்து விடாம மிஷினரிகளையோ அல்லது மிஷினரிகளை தாங்கணுன்ற தாகத்தோடு இருக்கிறவங்களையோ அரவணைத்து கொள்ளாம அவங்களெல்லாம் கதவை மூடி வெளியே தள்ளுற செயல்கள் தான் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு மனநோவாய் இருக்க வேண்டும். மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு
குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போய் என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். இந்த சந்திப்பு யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் கடைசி சந்திப்பு போல அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. ஒரு ஃபேரவல், அரண்மனையை விட்டு தன்னுடைய அரசாங்க பணியை விட்டு ஒரு பணி நீக்கம் செய்தது போல, ஒரு அவரே வேலையை அப்படியே விட்டுட்டு போற மாதிரி, ஒரு நாடோடி போல, ஒரு அகதியை போல, எங்க போறதுன்னு தெரியல. அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இல்ல அரண்மனையில் இருக்கிறதா? ராஜாவே எதிர்க்கிறாரு, தலைவரே எதிர்க்கிறாரு, நம்மை நேசிக்க வேண்டியவங்களே நம்மளை வெறுக்கிறாங்களே, பாராட்ட வேண்டியவங்களே நம்மளை தூஷிக்கிறாங்களே, முதுகுல தட்டி கொடுக்க வேண்டியவங்களே நெஞ்சில கை வச்சு தள்ளுறாங்களே, ஆசீர்வதிக்க வேண்டியவங்களே சபிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மன விரக்தி. 3.5 வருஷம் கேரித்து ஆற்றண்டையில் சிங்கம் போல இருந்தார் எலியா. மழைய வர வச்சார், அக்கினிய வானத்திலிருந்து இறக்குனார். இனிமேல் யாரும் என்ன வெறுக்க மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க, எனக்கு பகை யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சிங்கத்தை போல நிமிர்ந்து நின்றார் எலியா. கேரி தாற்றண்டில் கர்த்தரால போஷிக்கப்பட்டாரு, விதவை மூலமாக போஷிக்கப்பட்டார். ஆனால் ஒரு விக்கிரகாராதனை, ஒரு ஏசபேல், ஒரு விக்கிரகாராதனைக்காரி கையிலையா சாகிறது அப்படின்னு சொல்லி மன விரக்தியினால அவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கல, கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கல, கர்த்தரை விட்டு போகல. என்னையா வாழ்க்கை இது? வாழ்க்கையில பகை இருக்கலாம், பகையே வாழ்க்கையா இருந்தா எப்படி? போற இடம்லாம் பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஏதோ 1-2 பேர் வெறுத்தா சரி, எங்க பார்த்தாலும் வெறுக்கிறாங்க, எல்லாரும் வெறுக்கிறாங்க. குடும்பம், வேலை, எல்லா இடத்துலையும் எல்லாரும் வெறுத்துக்கிட்டு இருந்தா, பகைச்சிக்கிட்டு இருந்தா, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, கோபப்படுத்திக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கர்த்தரை தான் விட முடியல, உலகத்தை விட்டு போறேன்னு எலியா சொல்லிட்டார். ஆண்டவரே உம்மை விட்டு போறேன்னு சொல்லல, உலகத்துல இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம், அதனால என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நான் உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். சிங்கத்தை போல தைரியமா நிமிர்ந்து நின்ன எலியா கூட சோர்ந்து போயிட்டார். இந்த செய்தியை, இந்த 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தினுடைய இந்த 6வது பாகத்தை, இந்த கடைசி பாகத்தை நாம் நிறைவு செய்யும் போது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை 3வது வசனம். ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறவர்கள் பன்மை. எத்தனை பேர் சபிக்கிறாங்க? உன்னை சபிக்கிறவர்களைன்னு தானே சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லப்படல, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
ஆசீர்வதிக்கிறவர்கள் பல பேர் இருப்பாங்க, நூற்றுக்கணக்கில் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. நம்முடைய கிரியைக்கு தக்க பலன், சகல பிரயாசத்திலும் பலன் உண்டு. எவ்வளவு தாகமோ அவ்வளவு ஊற்றப்படும். எனக்கு இது போதும்னா அவ்வளவுதான் கொடுக்கப்படும். எனக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும்னா நீ எவ்வளவு கேட்குறியோ அவ்வளவுதான் கொடுக்கப்படும். எனக்கு இது போதும் அப்படின்னா அவ்வளவுதான் கிடைக்கும். ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஒரே ஒரு ஆள் தான் சபிக்கிறான். ஆனா 1000 பேர், 100 பேர், 10 பேர் நம்மளை நேசிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் நம்மளை காயப்படுத்திட்டாங்க, வெறுத்துட்டாங்க, பகைக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, சபிக்கிறாங்க, விரோதிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்து நேசிக்கிற 10 பேர், 50 பேர், 100 பேர் கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரே ஒரு ஆள் மன நொந்து, சோர்ந்து, தூக்கம் வராம, மன அழுத்தம், பீர் பிரஷர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு மன அழுத்தத்துக்குள்ள எதுக்கு போகணும்? சபிக்கிறவன் ஒருவன் தான், ஆசீர்வதிக்கிறவர்கள் பல பேர். அந்த ஆசீர்வதிக்கிறவங்களை, நம்மளை நேசிக்கிறவங்கள பார்க்கலாம், சபிக்கிற ஒரு ஆளை பார்க்க வேண்டாம். சவுல் ஒரு ஆள் தான். ஆனா தாவீதுக்கு யோனத்தான், சாமுவேல், பிற்பாடு இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்க. நம்மை நேசிக்கிறவர்கள் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. நம்மளை வெறுக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிலர் தான் நம்மளை புரிஞ்சிக்காம, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காம, நம்ம யாருன்னு தெரிஞ்சா அப்படி பண்ணியிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா தெரியல, புரிஞ்சிக்கல. அதனால நாம எலியாவை போல நாம தைரியமாக கேரித்த ஆற்றண்டலையே நம்ம இருந்தாலும் சரி, காகத்தை கொண்டு போஷிக்கிற ஆண்டவர் இந்த தாவீதினுடைய வனவாசம், தாவீதினுடைய இந்த வனாந்திர வாழ்க்கை இங்கதான் ஆரம்பிக்குது. யோனத்தான்ட்ட விடை பெற்று அவர் போறாரு. ஆனாலும் 1 சாமுவேல் 23 16 18 வசனங்கள்ல திரும்பவும் யோனத்தானும் தாவீதும் சந்திக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க அதிகமா சந்திக்கல. அதுக்கு பிற்பாடு அவர் யோனத்தானுடைய மரண செய்தியை தான் அவர் கேள்விப்படுறாரு 1 சாமுவேல் கடைசி அதிகாரங்கள்ல. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கர்த்தர் எப்படி பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்திற்கு நேராக வழிநடத்தினாரோ, பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு வழிநடத்தினாரோ, அதுபோல நிறைய நேரங்களில் இந்த தாவீதுக்கு ஆரம்பமான இந்த 1 சாமுவேல் 21 ஆரம்பிக்கிற இந்த பாலைவன வாழ்க்கை, இந்த தனிமை, அதிலிருந்து தான் அவர் கர்த்தரோடு அதிகமாக நடக்கிறாரு. அவர் தேவ உறவில் பலப்படுறாரு. அநேக ஆவிக்குரிய பாடல்கள் வெளிவந்தது. இன்ன வரைக்கும் தாவீதினுடைய பாடல்களை நம்ம எல்லாரும் ராகம் தெரியாட்டினாலும் அந்த வரிகளை, கவிதைகளை நம்ம வாசிக்கிறோம். அது நம்ம இன்ன வரைக்கும் அது இஸ்ரவேல் தேசத்தின் பாடல்களாக இருக்குது. தாவீதினுடைய சங்கீதங்கள், சாங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுது. அதெல்லாம் அந்த தனிமையில தான், அந்த பாடுகள்ல தான் வெளிப்பாடுகள் கிடைக்கும். பத்மு தீவுல தான், பாடுகள்ல தான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. பாடுகள்ல தான் தானியேலுக்கு வெளிப்பாடுகள் கிடைச்சது. ஒரு அகதியாக பாபிலோன்ல போய் அங்க சிறை கைதியாக அங்க கொண்டு போகப்பட்டு அந்த கல்தேர் பாஷையை கத்துக்கிட்டு அங்க அன்னகராகி பிள்ளை பெறாதபடிக்கு விரை நசுக்கப்பட்டு அப்படி தானியேல் இருந்து கூட கர்த்தரோடு அவர் இருந்தார். பாடுபட்டாங்க. பாடுபடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். அதனால சும்மா அதை பார்த்தேன், இதை கேட்டேன் அப்படின்னு சும்மா நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வருகிற கனவுகள்லாம், தியானம், தரிசனம்லாம் சொன்னால் நம்ப வேண்டாம். எல்லாத்தையும் நிதானித்து பார்ப்போம். அவங்கள யாரு, சும்மா அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது. உண்மையான தேவ தரிசனங்கள், வெளிப்பாடுகள் பெறுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. கனியினாலே அந்த மரங்களை அறிந்து கொள்வோம். அதனால வெறும் மரங்களை மட்டும் நம்பி ஏமாந்து போக வேணாம். இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் கர்த்தரோடு இல்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. On peut faire des actions de Dieu sans Dieu. Without God, we can work for God. அதுதான் இங்கே பெரிய ஒரு ஆபத்து. கடவுளோடு இல்லாமல் கடவுளுக்கு பணி செய்ய கூடும், முடியும். அது ரொம்ப ஆபத்தானது. அது செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு இந்த வனாந்திர வாழ்க்கைகளை நமக்கு அதிகமாக அனுமதிப்பாராக. இந்த உபத்திரவங்களிலிருந்து நம்ம அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும், இன்னும் கர்த்தருக்குள் பலப்படவும், தைரியமா இருக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. முடிவு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அது கொள்கையோ
அது உறவோ, திருமண உறவோ, எதுவாக இருந்தாலும் சரி, முடிவது நிலைத்திருக்கிறது தான் நல்லது. பாதியில் விட்டுட்டு போறது இல்லை. அந்த முடிவது நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற வனாந்திரங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அந்த பாடுகள் சரீரத்தில் இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம். போன வருஷம் நம்ம கூட இருந்தவங்க இந்த வருஷம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வருஷம் நம்ம கூட இருக்கிறவங்க அடுத்த வருஷம் கூட நாம் இருப்போமான்னு சொல்ல முடியாது, நம்ம கூட மற்றவங்க இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு போனஸ், ஒரு எக்ஸ்ட்ரா டே. இது ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். அது நாம் எப்படி வாழ போகிறோம்? சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், இது எல்லாரும் சொல்கிறது. ஆனால் ஒன்று, தேவ பிள்ளைகள் சொல்கிறது, அறுவடை செய்கிறவர்களாக வாழ்வோம். அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருட்களாக வெறுங்கையாய் பரலோகத்தில் போகாமல், என்னை ரட்சித்தீங்க ஆண்டவரே, ஒரு சின்ன கூட்டத்தை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த உணர்வு, இந்த தேவ அறிவு தேவ ஜனத்திற்கு உண்டாக வேண்டும். நாம் இன்னும் தைரியமாக ஓடுவதற்கு. லூக்கா 1வது அதிகாரத்தில் சகரியா எலிசபெத்தை பார்த்து தூதன் சொன்ன வார்த்தை அதுதான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது நல்லா இருக்குது நமக்கு. ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கணும், என் ஜபத்தை கேட்கணும். ஆனால் லூக்கா 1:13 வசனத்தில் தூதன் சகரியாவை பார்த்து சொல்றார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை வருஷம் வனாந்தரம், ஒரு புள்ள இல்லையே, வீட்டில் ஒரு புள்ள இல்லையே அப்படின்ற ஏக்கம் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு வனாந்திரம் தான். குடும்ப வாழ்க்கையே வனாந்திரம் தான். ஆனால் அந்த வனாந்திர வாழ்க்கை முழுவதும் எலிசபெத்தும் சகரியாவும் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. லூக்கா 1:6 வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அந்த ஜபமே மறந்து போயிருக்கோம் அல்லது நிறுத்தி இருப்பாங்க. ஆனாலும் உள்ள ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே, கார் இல்லையே, வீடு இல்லையே, எனக்கு விசா இல்லையே, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லையே, எத்தனை விஷயங்கள் இல்லையே இல்லையேன்னு நம்ம ஒரு பட்டியல் போடுறோம். ஆனால் அது இல்லாட்டினாலும் அதுதான் வனாந்திரம். அந்த வனாந்திரத்திலையும் எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தாங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். உபாகமம் 33 இந்த கருப்பொருளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 33 அதிகாரம் வசனம் 12. உபாகமம் 33:12. மோசே 12 கோத்திரத்தையும் பார்த்து ஆசீர்வதித்த வார்த்தைகள். பென்யமீனை குறித்து மோசே என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். அது வனாந்திரமோ, அது அரண்மனையோ, குழந்தையோ, குழந்தையின்மையோ, தனிமையோ, கலகலன்னு சந்தோஷமா கும்பலோடு கும்பலா இருக்கிறோமோ, ஆரோக்கியமோ, வியாதியின் படுக்கையோ, கர்த்தருக்கு பிரியமானவன், அதுதான் பாயிண்ட். அதுதான் இங்க the end of the day என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னா 3 ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்டவர்களோட கூட அவரோட கூட கர்த்தருக்கு பிரியமானவன் சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த 2024 கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில நமக்கு இல்லாதவைகள் என்று எலிசபெத் சகரியாவை போல நம்ம சொல்லுகிற காரியங்கள்ல இன்றைக்கோ ஒரு நாள் கர்த்தர் சொல்லதான் போறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதேன்னு. அது வரைக்கும் அவரோடு சுகமாய் தங்கியிருக்கிற நம்மை எந்நாளும் அவர் காப்பாற்றுகிற நம் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் நம்மை விரோதிக்கிறவர்களோடும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எலியாவை போல தைரியமாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். ஒருவேளை கர்த்தரை விட்டு பிரியாட்டினாலும் உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன் அப்படி என்று எலியாவை போல சொல்லிடாம நான் முடிவு வந்து நிலைத்திருக்க, எந்த நிலைமையிலும்
கர்த்தரோடு நாங்கள் நிலைத்திருக்க. ரோமர்ல பவுல் சொல்லுகிறது போல, மரணமோ வியாகுலமோ பட்டயமோ எது எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? எலிசபெத் சகரியாவை போல நாங்கள் கேட்டது கிடைக்காவிட்டாலும் அவங்க தேவனுடைய கற்பனைகளின்படி தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாய் அவங்க வாழ்ந்து அவங்க கர்த்தருடைய சேவையை தேவ ஜனத்திற்கு சேவை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக அவங்க உமக்கு முன்பாக இருந்தது போல, கர்த்தருக்கு பிரியமானவன் அவனை கர்த்தர் நீர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே நீர் வாசமாயிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க. எங்க எல்லைகளுக்குள்ள நீங்க வாசமாயிருங்க, எங்களை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் இருக்கணும், நீர் எங்களோடு கூட தங்கி இருக்கணும். அதற்கு நாங்கள் உம்மை பிரியப்படுத்தணும். உம்மை பிரியப்படுத்துவதற்கு எங்களிடத்தில் உள்ளதை நீர் எடுத்துதான் நாங்கள் உம்மிடத்தில் வர வேண்டுமானால், ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டியவர்களை எடுத்து கழிக்க வேண்டியவர்களை கழித்து நாங்கள் உம்மை தேடுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை எங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து தான் நாங்கள் இடத்துல வரணும்னா, கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து எங்களை உம்மை நேசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், ஆட்டுக்குட்டியை தோள் மீது சுமந்து செல்கிறவர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றட்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதித்த வனாந்திர வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில திறந்த வாசல்களை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பூட்டின வாசல்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேளைக்கு இந்த கதவை பூட்டுனீங்க ஆண்டவரே. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் எங்களை விட்டு தூரப்படுத்தினீங்க, நல்ல வேலைக்கு செஞ்சீங்க. எங்க வாழ்க்கையில நீர் பூட்டின கதவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். க்ளோஸ்டு டோர்ஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். திறந்த கதவுகளுக்கு மாத்திரம் நாங்க உம்மை ஸ்தோத்தரிக்காம எங்க வாழ்க்கையில வந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் அவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வேதனைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். சபிக்கிறவன் ஒருவன் தான், ஆனா எங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் அநேகர். அந்த துன்பப்படுத்துகிற அந்த ஒரு நபரை மனசுக்குள்ள நாங்கள் அதிகமா சிந்தித்து தொய்ந்து போகாதபடிக்கு எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த பெருங்கூட்டத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த வார்த்தைகளின்படி நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி இருக்க, யோனத்தானுக்கு எது மனநோவாய் இருந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனநோவு, சபைகளை குறித்த கவலைகளை நாள்தோறும் நெருக்கட்டும். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என்று பவுல் சொன்னது போல அக்கறை உள்ளவர்களாக, அடுத்தவர்களை குறித்த சிந்தை, அழுகிறவர்களுடனே நாங்கள் அழ வேண்டும். ஆனால் அழுகிறவர்கள் இனி அழாதவர்கள் போல நாங்கள் இருக்கணும். சந்தோஷப்படுகிறவர்களோடு நாங்கள் சந்தோஷப்படணும். ஆனால் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் இருக்கணும். எங்க சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அடுத்தவங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுடைய அழுகை எங்களுக்கு அழுகை அல்ல, அடுத்தவங்களுடைய அழுகை தான் எங்கள் அழுகை என்கிற அந்த கிருபை, அந்த சுவிசேஷ பாரம், அறுவடையின் அந்த வேலை நடப்பதற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்கள் கைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் நுகத்தடியை சுமக்க உதவி செய்யும். நம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்காக கடுவது இந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த அதிகாரத்தை இத்தனை மணி நேரங்கள் நாங்கள் தொடர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்து சிந்திக்க நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த முறை நாங்கள் 1 சாமுவேல் 21 நாங்கள் தொடரும் போது கர்த்தருடைய ஆவியானவர் தேவையானவைகளை, பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உமக்குள் வளர உதவி செய்யும். உம்முடைய நாமத்திற்கு துதி, ஸ்தோத்திர, கன, மகிமையை செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.